வேல்முருகனுக்கு பதில் கொடுன்னா நீ குர்றா மயிறு, நீ என்ன வேல்முருகனுடைய கால் செருப்புக்கு கூட ஈடாக மாட்டான் இவன் விஜய். இல்லை, வேல்முருகன் பேசுறது சரிதான். நீங்கள் தமிழ் சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன தவறுன்றார். அதாவது அன்பின் நிமித்தம், அப்புறம் உங்கள் பார்வையில் தவறு இருக்குது, இது எல்லாம் அவன் பொண்ணு போய் அங்கே அடுத்தவனை கட்டி பிடிக்கும் போது அவனுக்கு கண்ணீர் வரும். பேசுகிறவன் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறவன் பேசிடலாம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவரை ஒரு அப்பா மாதிரி ஒரு மாமா மாதிரி தான் நாங்கள் மாதிரியாக தானே பார்க்குறீங்க. இல்லை, மாதிரியாக தானே பார்க்குறீங்க. மாமா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணா மாதிரி தானே பார்க்குறீங்க. அண்ணன் ஆகிட முடியாது, இல்லை அப்பா ஆகிட முடியாது, இல்லை யாரும். திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீமே தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதி காட்டினேன். இன்றைக்கி அரசியல் இறங்கி உன்னை காயப்படுத்தணும், உன்னை பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக புர்காவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் போய் ஒளிகிற. நீ பதில் சொல்ல நீ என்ன சொல்லு, இல்லை இதேமாரி செய்கிறது தவறே இல்லை அப்படின்னு சொல்லு, இல்லை தவறு தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் நீ புர்கா போட்ட பெண்ணை வச்சுக்கிட்டு நீ பதில் கொடுக்குற? நீ சொல்லி. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் கல்வி விருது விழா நடத்தியிருந்தாரு. அந்த கல்வி விருது விழாவில் நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆண்டுதோறும் நடத்துறாரு. ஆனால் இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் எதுக்காக போய் ஒரு நடிகரை கட்டி தழுவுறாங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வி பல விதமாக இணையதளங்களில் விமர்சிக்கப்பட்டது. நீங்கள் உங்களுடைய பார்வையில் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய அவரை தான் விமர்சித்து நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. நீங்கள் அவருடைய கேள்வியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். இல்லை, வேல்முருகன் பேசுறது சரிதான். அவர் என்ன சொல்கிறார், தமிழ் சமூகத்தினுடைய அவல நிலை அவலம் இவ்வளோதானா? யாரோ ஒரு கூத்தாடிக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிராம நகை கொடுக்குறான்றதுக்காக நீங்கள் பொது வெளியில் வச்சு கட்டி பிடிக்கிறீங்களே, இது ஒரு அவமானமாக இருக்குது எனக்கு. நீங்கள் தமிழ் சமூகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன தவறுன்றார். ஆனால் இது உங்கள் பார்வையில் தான் தவறு இருக்குது. அந்த பெண்கள் அந்த பள்ளி முடித்த அந்த பெண்கள் சில சின்ன குழந்தைங்க கூட போகிறாங்க. ஒரு நடிகரை பார்க்கும்போது அவங்களுக்கு அவர் அன்பு நிமித்தமாக தானே அவர் மேலே கையை போடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்கிறேன், அதாவது அன்பின் நிமித்தம், அப்புறம் உங்கள் பார்வையில் தவறு இருக்குது, இது எல்லாம் அவன் பொண்ணு போய் அங்கே அடுத்தவனை கட்டி பிடிக்கும் போது அவனுக்கு கண்ணீர் வரும். பேசுகிறவன் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறவன் பேசிடலாம். அவங்க கண்ணில் குறை இருக்குது. அங்கே பெற்றோர்களே சம்மதிக்கும் தானே செய்கிறாங்க. பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்கள் சம்மதிக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே நீ விழா நடத்துகிற, அங்கே கல்வி விருது வழங்கிட்டு போயிட்டே இரு. இப்போ நம்ம கூட தான் பொது நிகழ்ச்சின்னு நிறைய கலந்துக்கிறோம். தெரிஞ்சவங்களாம் இது வரும்போது கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் இது ஒரு அந்த ஒரு சபை நாகரிகமாச்சும் உனக்கு தெரியணுமா இல்லையா? அந்த பிள்ளைங்க கட்டி வரணும், நீனு கட்டி பிடிச்சி சீன் கொடுக்குறேன்னா நீ இதுக்கு முன்னாடி பண்ணியா? அப்படியே இப்போ அரசியல் இறங்கி எதுக்கு இந்த நடிப்பு? இல்லை சார், இப்போ இந்த விழா நடத்துகிறாங்க அப்படின்னா விஜய் விழாவில் எப்படி நடந்துக்கணுன்றது கூட நீங்கள் சொல்லுவீங்களா? எதுக்கு அவரை இந்த அளவுக்கு சொல்கிறீங்க? ஆமாங்க, சொல்லி தானே ஆகணும். நீ கூத்தாடியாக இருந்த நேற்று வரலையும். உனக்கு சினிமாவில் என்னென்னவோ நீ கற்றுக்கிட்டுட்டே இருப்ப. நீ சினிமாவில் கற்றுக்கிட்டதெல்லாம் பொது வெளியில் செய்ய முடியாது. திரைக்கு பின்னாடி வேறு, திரைக்கு முன்னாடி வேறு. நீ திரைக்கு பின்னாடி செஞ்சதெல்லாம் திரைக்கு முன்னாடி செஞ்சுன்னா அது இந்த சமூகம் ஏற்றுக்க முடியுமா? சொல்லு சார். இப்போ அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேல்முருகன் அவர்களுடைய கண்டனத்துக்கு அங்கே மாணவிகளே பதில் சொல்கிறாங்க. இதை இந்த தற்கூரித்தனம் அப்படின்னு சொல்லிலாம் விமர்சனம் செய்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவரை ஒரு அப்பா மாதிரி ஒரு மாமா மாதிரி தான் நாங்கள் மாதிரியாக தானே பார்க்குறீங்க. இல்லை, மாதிரியாக தானே பார்க்குறீங்க. மாமா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணா மாதிரி தானே பார்க்குறீங்க. அண்ணன் ஆகிட முடியாது, இல்லை அப்பா ஆகிட முடியாது, இல்லை யாரும். சரி சார், அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல தானே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஏன் அதை கொச்சப்படுத்தி பார்க்குறீங்கன்ற கேள்வியை சரி வேல்முருகன் பேசியிருக்காப்புல இல்லையா? அதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, வானத்துக்கு குச்ச தேவதூதரா? நீ ஏன்டா முஸ்லீம் புர்கா போட்ட பொண்ணையும் தொப்பி தாடி வச்ச முஸ்லீம் வச்சு பதில் கொடுக்குற வேல்முருகனுக்கு? திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீமே தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதி காட்டினேன். இன்றைக்கி அரசியல் இறங்கி உன்னை காயப்படுத்தணும், உன்னை பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக புர்காவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் போய் ஒளிகிற. நீ அந்த பெண்ணு அந்த பெண்ணு அதுவாக பேசிச்சு, நாங்கள் சொல்லி கொடுத்து பேசலை. சில பேர் சொல்கிறான் பேசிச்சு இல்லையா? அப்போ நீ என்ன பண்ண? நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக தானே இருக்க, மைக்கை பிடிக்கிட்டேமா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? வேல்முருகனுக்கு பதில் கொடுன்னா நீ குர்றா மயிறு, நீ என்ன வேல்முருகனுடைய கால் செருப்புக்கு கூட ஈடாக மாட்டான் இவன் விஜய். இல்லை, நடிகர் பல கோடி வச்சுருக்கான். வேல்முருகனுடைய அரசியல் என்ன?
எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் அந்த ஆள். அவர் போய்ட்டு நீ வந்து விஜய் வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, நீ பதில் சொல்ல நீ என்ன சொல்லு, இல்லை இதேமாரி செய்கிறது தவறே இல்லை அப்படின்னு சொல்லு, இல்லை தவறு தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் நீ வந்து புர்கா போட்ட பெண்ணை வச்சுக்கிட்டு நீ பதில் கொடுக்குற? நீ சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து விஜய் வந்து இதுக்கு பதில் கொடுத்துருக்கணும், மாணவிகளை வச்சு பதில் கொடுத்துருக்க. அதுதான் நான் சொல்கிறேன். விஜய் நீ பதில் கொடுறா, நீ என்ன அவ்வளோ அப்பாட்டாக்கிறா நீ? ஏன்னா நீ எல்லாம் வந்து வேல்முருகனுடைய அரசியலுக்கு முன்னாடி நீ எல்லாம் கால் தூசி மயிறு நீ பதில் கொடுக்க மாட்டார் அவர். சார் ஆனால் இப்போ வேல்முருகன் அவர்களுடைய கன்சர்ன் வந்து ஒரு கலாச்சாரம் போயிடும், தமிழர்களுடைய பண்பாடு கெட்டு போயிடும், இதை பொதுவெளியில் அரசியலில் இதை வந்து ஈஸியாக இது வந்து இது அப்படியே சரமாரியாக அப்படியே கொண்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் வந்து யதார்த்தமாக ஆக்கிடக்கூடாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றது ஒரு புறம் கேள்வியாக எழுப்பப்படுது. விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இல்லாதவர்கள் கூட இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் விஜய்ன்றதுனால அந்த கேள்வியை வைக்கிறீங்களா, இல்லைன்னா இது எதனால இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விதை வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சுய இதில் தான் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா தவறாக ஒன்றும் நடந்துக்கல, போய் கை கொடுக்குறாங்க, கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் பெறுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது, இதை ஏன் நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறது உங்களுடைய பார்வையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. சுயமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணு திருமணம் பண்ணால் இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திருமணமானா அந்த பெண்ணு சுயமாக போகிறாங்கன்னா சுயமாக திருமணம் பண்ணிட்டா அனுமதிக்குமா? கரெக்டாக 18 வயசு ஆச்சான்னு இல்லையான்னு பார்க்குறாங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க அரசாங்கம். அப்படின்னு நினச்சிட்டா 18 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் தானே சார், 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கு தோன்றதை அவங்க செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு அப்போ தான் வந்து அதுக்கான. அப்போ அதை தான் சொல்ல வர்றாரு வேல்முருகன். நீ பொது வெளியில் என்னத்தை கட்டி பிடிச்சிட்டு கிடக்கிற, நீ வெறுத்து வளர்க்குறியா, ஒரு வாழ்த்து தெரிவிச்சே வணக்கம் கொடுக்குறியா, அதிகபட்சமாக கை கூட கொடுத்துக்கலாம், மேபி சொல்கிறேன்னு கொடுத்துட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்ன, தோல் மேலே கையை போட்டுட்டு நிற்க வச்சு அந்த பிள்ளைங்க ஏதோ கூத்தாடி நடிகர் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீ அதெல்லாம் அதாவது தவிர்க்கணுமா இல்லையா? இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல வந்து அந்த விருது கொடுக்குறாரு, விருது கொடுக்க போறப்போ வந்து இந்த மாதிரி மாணவிகளே வந்து நீங்க சொல்ற மாதிரி நடிகர் அப்படின்ற ஒரு லைம் லைட்டுக்காக வந்து இந்த மாதிரி அவர் மேல ஒரு கிரேஸ்ல இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னாலுமே விஜய் வந்து அதை தவிர்த்தாலுமே இப்போ இவர் என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து ஒரு எலிட்டான ஒரு தலைவர், மக்களை வந்து கிட்ட கூட விட மாட்டாரு, மக்கள் கையை கொடுத்தா அப்படி பண்றாரு. இப்போ அது நிறைய நடிகர்கள் ஃபேஸ் பண்றாங்க. எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆர் கூட இப்படி கட்டி பிடிச்சாரு, வயசானவங்களுக்கு தான் கட்டி பிடிச்சாரு, இப்படி கன்னி பெண்களெல்லாம் கட்டி பிடிக்கல அவர். புரியுதுங்களா? வயசானவங்க இப்போ அதே தான் சார். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மேல ஒரு அன்பின் நிமித்தமாக முதியோர்கள் கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. எம்ஜிஆர் தான் போய் கட்டி பிடிச்சி பேசுவாருங்க, கீழே உட்காந்து மேடை கீழே உட்காந்து முடியாது, அந்த மாதிரி பண்ணா கூட ஓகே. நான் என்ன சொல்றேன், நீ வந்து இந்த மாதிரி கல்லூரி பெண்கள் ஸ்கூல் பெண்கள் மதிப்பெண் எடுத்ததுக்காக மேடைக்கு வராங்கன்னு சொன்னா விஷ் பண்ற, வணக்கம் பண்ற, அதை கொடுக்குற, அதெல்லாம் வேற விஷயம். அவங்களுக்கு போட்டோ பக்கத்தில் நிற்கிறது அது என்ன அப்படியே தோல்ல கை போட்டுக்கிட்டு இது ஹாயா நிற்கிறேன். அப்போ நீங்கள் வந்து கேளுங்க, அப்படி இப்போ நீ இருக்கடா, நீ போயிட்டு நின்றுட்டு ஃபோட்டோ ஒன்று பிடிக்கினா நில்லுமா அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு தோல்ல கை போட்டுட்டு இது வந்து இந்த தமிழ் சமூகத்தை எங்கே கொண்டு செல்லுது? இதுதான் வேல்முருகனுடைய ஆதங்கம். இது என்ன தவறு? சரி, அது தவறு. விஜய் வந்து அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காப்புல. இல்லை தவறு இல்லை, நான் செஞ்சது சரின்னு சொல்லு, இல்லை திங்களை வச்சு பதில் கொடுக்குற நீ. சார் அவர் பதில் கொடுத்தது ஒரு பக்கம் தவறு அப்படின்ற மாதிரி உங்கள் பார்வையில் முன் வச்சாலுமே இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அன்பு நிமித்தமாக மூதாட்டிகளை பாட்டியை வந்து அன்பாக வந்து கட்டிப்பிடிச்சது அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது தவறாக தெரியலை அப்படின்றப்போ இது மட்டும் ஏன் தவறாக தெரியுது? அது வந்து இப்போ அவர் பையன் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளைங்கலாம் எப்படி சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் அந்த வயசு அவருடைய வயசுக்கு அவர் கிழவிங்களை பிடிச்சாரு, இவருக்கு ஏற்ற மாதிரி கிழவியில பிடிச்சாரு. நான் சொல்ல வரல சார், நான் சொல்றதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கல. இப்போ எம்ஜிஆர் பண்ணது வந்து அது வந்து ஒரு தாய் அன்போடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம். தாய் அன்பு இவர் பண்ணா ஏன் அது வந்து அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறதா என்னுடைய கேள்வி. நான் தவறா வேற எதுவும் சொல்லல. அதாவது எல்லாரும் ஒன்றாயிட மாட்டாங்க. அதுதான் கேட்குறேன். இல்லை விஜய்ன்றது இல்லை, விஜய் வந்து கட்டிப்பிடிச்சி சின்ன பிள்ளைகளை புரியுதுங்களா, சின்ன பிள்ளைகள் போது பார்க்குறவன் நம்போது இது சமூகத்தில் இது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், இப்படியெல்லாம் ஹக் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் வந்து தோல் மேலே கை போட்டுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணம் யாருக்குமே வராது.
இப்போ நீங்கள் இப்போ இங்கே உட்காந்து இது மூலம் டிவியில் உட்காந்து விவாதம் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். வேலுமுருகன் பண்ண தப்பு சரிதான் அவர் பண்ணது. இவன் பொண்ணை கூட்டு போய் அங்கே மேடையில் உட்கார வச்சு அப்படி கட்டி பிடிக்க சொல்லி. இல்லை சார், அங்கே பெற்றோர்களும் இருக்காங்க. பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது பெற்றோர்கள் தட்டி கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா அது அந்த நேரத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய பொறுப்புக்கு கடமை விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த பெற்றோர்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க ஏதோ ஆசைப்படுதுன்றதுக்காக அவங்க அப்படியே ஹான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க சார்? அவங்களுக்கு ஒரு ஓடி போயிட்டு நில்லடே நீ ஏன் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? போகும்போதே அறிவுறுத்தி கூட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்போ இதுதான் இல்லைன்றேன். இதுதான் ஏன் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. இந்த தமிழ் சமூகமே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட்டும் போய் ஒரு கூத்தாடி மேடையில் வச்சு இப்படி பண்ணணுமா? நீங்கள் எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. இதுக்கு வந்து உங்கள் பார்வை சரியில்லை, உங்கள் இது சரியில்லைன்னு தான் எல்லாரும் ஒன்னாயிர முடியாதுன்றதை நீங்கள் இப்போ சொன்னீங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் வந்து வயசானவங்கள பண்ணாரு. நீ போய் கிளவி கட்டிப்பிடி யார் வேணான்றப்ப இப்படி சார் அப்படி பண்ணா அது அன்பின் அது வந்து மரியாதை நிமித்தமா இதுனா தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ எங்க வயசு பிள்ளை நான் அதையும் தவறுன்னு ஒன்று சொல்லல. வயசு பிள்ளைகளை நாம வந்து என்னதான் அப்பா ஸ்தானத்தில் இருந்தாலும் அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தாலும் நாமெல்லாம் அண்ணன் ஆயிட முடியாது, அப்பாவை ஆயிட முடியாது. ஆமா கண்டிப்பா புரியுதா? இதுதான் ஒவ்வொரு ஆண் பெண் நினைக்க வேண்டிய விஷயம். இது நினைக்கல, நான் எல்லாரையும் அண்ணனாக தான் நினைப்பேன், எல்லாரையும் அப்பாவை தான் நினைப்பேன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பதில். வேல்முருகன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வந்து சில பேர் வந்து தாவேக்காவில இருந்து சில எதிர்கருத்து வைக்கிறாங்க இல்லையா சார்? அதாவது பெரியாரிசம் பேசுறீங்க, பெரியார் வந்து பெண்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு, அதைப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த பெண்களுக்கு அது தவறாக இருந்தது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தவறான விஜய் வந்து தவறான நோக்கத்தில் வந்து கட்டி தழுவுறாரு, அப்படி இல்லைன்னா இவங்க போய் தவறான நோக்கத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவங்களே மறுத்து. விஜய்க்கு தவறான எண்ணமே வேண்டாம், அந்த பெண்களுக்கு தவறான எண்ணமே வேண்டாங்க. பார்க்கக்கூடிய சமூகம் எந்த பார்வையில் பார்க்கும்? அது ஒரு கேளுங்க. இந்த கலாச்சார சீரழிவு தானே. அப்போ கலாச்சார சீரழிவுக்கு நீங்கள் கொம்பு செய்வி விடுவீங்களா? இதுதான் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு கூத்தாடி என்ன செய்கிறானோ அது பொது வெளியில் ஒரு பிரபலமாகிடுது. இப்போ நான் பேசுறதோட ஒரு கூத்தாடி வாயிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம், அது தலைப்பு செய்தி ஆகுதா இல்லையா? படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் கூட செத்ததுக்கு தலைப்பு செய்தி ஆச்சா இல்லையா? ஏன்னா திரை பிரபலம் என்பது அப்படி ஒரு இது உருவாக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணும், சபை ஒழுக்குன்னு ஒன்று இருக்குது, மேடையில் வரக்கூடிய மகளிர்கிட்ட. இப்போ விஜய் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது இல்லையா சார்? அவருடைய நடவடிக்கைகளுக்கு, அவருடைய அரசியல் அறிவிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே விமர்சனம் வருது. எதுக்குமே வந்து அவர் வாயிலிருந்து விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ஒன்று அறிக்கையாக வருது, இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய அப்பா டாக்டர் பதில் சொல்ல மாட்டார் யாருக்கும். அவர் மோடி, ட்ரம்ப்பு இந்த மாதிரி நபருக்கு தான் பதில் சொல்லுவார். அப்படி கனவுல நினச்சிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வந்து கமலஹாசன் மாரி செருப்படி வாங்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே போய் எப்படி கமலஹாசன் போய் திமுக ஐக்கியமானம் பாருங்கள், அந்த மாதிரி எங்கன்னா போய் ஐக்கியமாகணும். ஏதோ முதல்வர் ரேஞ்சில் தான் அவன் அலையிறாங்க. கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை பெரிய மீடியாக்களை கொஞ்சம் ஏற்றி விடுறீங்களா, 18% வாங்கிடுவார், 22% வாங்கிடுவார், இதில் வந்து ஓடுது. ஸோ இப்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் இப்போது அந்த கல்வி விருது விழா நடத்துகிறாரு இல்லையா சார், இதுவே தவறுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதை நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை? நான் இது போன்ற விருது விஜய் மட்டுமா வழங்குறேன். நீங்கள் திரும்ப சொல்கிறேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் இந்த கல்வி விஷயங்களுக்காக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என்ஆர்ஐக்கள் குழுவாக எத்தனை பேருக்கு இங்கே கல்வி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? மத அமைப்புகள், அது கிறித்துவமாக இருக்கட்டும் அல்லது இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், எத்தனை பேர்களுக்கு வந்து கல்வி நிதி உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜிஓக்கள் எத்தனை பேர் நிதி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இவன் மட்டும்தான் ஏதோ அந்த 4 நாளுக்கு ஒரு இது கொடுத்தான்றதுக்கு பிரபலமாக்குறீங்களே ஏன்றேன் நான். எனக்கு இதுதான் கேள்வியாக இருக்குது. இவன் மட்டும் செய்யலை, இது போன்ற கல்வி இதுக்காக வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நீயாச்சும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறேன். மாதம் ஃபீஸ் கட்டக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏழை மாணவர்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 பேர் 3 பேருன்னு சொல்லிட்டு மாதம் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏதோ இவர் மட்டும்தான் பண்ணுறாரு, இவர் பண்ணலன்னா வேறு யாருமே பண்ணதில்லைன்ற ஒரு பிம்பத்தையே உருவாக்குறீங்க. இப்போ இவர் திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் இந்த மாதிரி பெரிய விழா நடத்தலையே அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நடத்திருக்காங்களா நடத்தலையா? அதை பற்றி இல்லை, அது விழா நடத்தினாங்க இல்லை. ஆனால் எல்லா கட்சியுமே செய்கிறாங்கடா. ஒரு எம்எல்ஏ நமக்கு வந்து பிடிக்காமல் போகலாம். இப்போ திமுக எம்எல்ஏக்களே நிறைய பேர் வந்து கல்விக்குன்னு உதவி பண்ணுறாங்க, அந்த சீட்டு கிடைக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ நம்ம வேல்முருகனை எடுத்துக்க எவ்வளோ பேருக்கு என்ன பண்ணுறாரு, உதவிகள் பண்ணிட்டு தானே இருக்காரு. அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் பண்ணுறது இல்லையா, எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கல்விக்குன்னு. அவங்களால முடிஞ்சது ஒன்று அவங்க கொடுக்குறது, இல்லை அவங்க இருக்கிறவங்ககிட்ட வாங்கி கொடுக்குது. இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. விஜய் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க நீங்கள் திரும்ப. ஒரு கால் விஜய் ரசிகம் ஆகிட்டியா என்னன்னு தெரில.
நானும் ஆகலை சார். வரக்கூடிய விமர்சனங்களை உங்ககிட்ட முன் வைக்கிறேன், அவ்வளோதான். சரி சார், விஜய் அவர்கள் இந்த கல்வி விருது விழா தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் குறித்து ஒரு சலசலப்பு, அதாவது வேல்முருகன் அவர்களுடைய கருத்து, இதை பற்றி பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார்.